பார்லிமென்ட் மற்றும் சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்க புதிய அரசு பாடுபடும் என்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உறுதியளித்தார். பார்லிமென்ட் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வறுமையை ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் குடிமக்கள் அனைவருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்புக்கான தேவையை அரசு உணர்ந்துள்ளதாகவும் அதனால் பார்லிமென்ட் மற்றும் சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க உறுதியுடன் இருப்பதாகவும் தனது உரையில் பிரணாப் முகர்ஜி கூறினார். The important role our women play in the development of our society and growth of the nation. It is a commitment to providing 33% reservation to them in the Parliament and State Legislative Assembly. சிறுபான்மையினர் நலன் காக்கவும் பெண்களின் பாதுகாப்புக்காகவும் புதிய அரசு பாடுபடும் என்று கூறிய பிரணாப் முகர்ஜி அனைத்து மாநிலங்களிலும் IIT மற்றும் IIM கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.